ஐயோ பெங்களூர் நாங்கள் வந்து எப்போ ப்ரோ வந்தோம் பெங்களூருக்கு? ஒரு 2 மணிக்கே வந்துட்டோம். வந்துட்டு ஒரு பார்க் போயிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பார்க் போயிட்டு அங்கேருந்து ஒரு 6 மணி தான் வண்டி எடுத்துட்டோம். 6 மணிக்கு வண்டி எடுத்து மணி இப்போ 8 2.5 மணி நேரமாக சுற்றி நிற்கிறோம். ஒரு ரூம் கிடைக்கல எங்களுக்கு. எங்கே போனாலும் இங்கே போகிறது அங்கே போகுது, எங்கே சுற்றி ஒரே இடத்து தான் வரோம். ஆனால் எங்கேயுமே ரூம் இல்லை. நம்ம சென்னையில் வந்து ஒரு 2 பில்டிங் தாண்டாலே வந்து ரூம்ஸ் ஓயோ ரூம்ஸ் அப்படி இருக்கும். இங்கே வந்து ரூமே இல்லை. அப்புறம் நான் தான் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் ரூம்ஸும் இருக்காது, ஹோட்டல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஹோட்டல் இனிமேல் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் தேடி அது ஒரு 1/2 மணி நேரம் சுற்றணும். அப்புறம் எங்கே தேடி எங்கேயும் கிடைக்கல. சரி மேப் பார்க்க தேவையில்ல, சும்மா ரேண்டமாக ஒரு ரூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கோபியனை வந்து ஒரு ரூட்டுக்கு வந்தார். அச்சு ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்தார். பார்த்தா ஓயோ ரூம்ஸ் அப்படின்னு இருந்தது. நம்ம பாய்ஸ் 2 பேர் போயிட்டு கேட்க போய்க்கிறாங்க. அங்கே ரூம் கிடைக்குதா இல்லைன்னு தெரியல, போய் கேட்டு வர போய்க்கிறாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் பார்ப்போம். இல்லைடா ரூம் இருக்குதா இல்லைடா? கச்சிதுரா அப்பா ஒரு ரூம் கிடைச்சதா? கிடைக்கல, புக் பண்ணிட்டோம். ஓகே ரூம் பற்றி சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. 2 ஹவர் நம்ம வந்து அங்கே பார்க்ல இருந்து கிளம்பி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரூம் கிடைக்காத ஒரு பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. இது யோசிக்க மாதிரி காதெல்லாம் அடைப்பாகுதா? ரூமுக்கு போய் பட்டா போவேன். ரூம் போய் பட்டா போதுமா உங்களுக்கு? ஏன்னா பட்டா போதுமா இல்லை ஏன்னா எக்ஸ்ட்ரா சர்வீஸ் என்ன வேணுமா? திறந்துட்டீங்களாண்ணா? ரூம் திறந்துட்டீங்களாண்ணா? 206 எட்டு போடுறா நன்றி சொல்லிட்டு சாப்பிட போறோம். ஆமா, பெங்களூர்ல என்ன ஸ்பெஷல் பாரு பட்டுனா சென்னையில சொல்லி பாத்துறேன். சொல்லு என்ன ஸ்பெஷல்? பெங்களூர்ல டிராபிக் தான் ஸ்பெஷல். சாப்பிடுற வரைக்கும் இந்த ஆட்டமே இருக்கக்கூடாது. ஆளுல பாரு அடுப்புல வந்து ஆம மாதிரி நான் மூணாவது வச்சிங்களா வாயிலே பூச்சி அம்சம் அவன் இல்ல இப்போ கார்ல ஒருத்தன் கேட்டான் கியான்னு, அவனை கியாலாம் ஆக்கிட்டு இருப்பேன். அவனை என்ன பண்ணுவேன் காரை ஓடிப்பேன். A few minutes later கொஞ்சம் மறைச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இதுடா அவங்க பார்த்து செலிபிரிட்டி ஆயிடுதா? செல்ஃபில் இல்லடா, ஒரு மாதிரி பாருடா அச்சிரிச்சு போறானுடா. இப்போ கார்ல ஒருத்தன் கேட்டான் கியான்னு, அவனை கியாலாம் ஆக்கிட்டு இருப்பேன். அவனை அப்படின்னு சொல்லி இயலாரு 2 பேர் போறானுங்க. ஏய் ஓட்டுவானுங்க இவனுக்கிட்ட கார் குத்தா என்ன பண்ணுவானுங்க இல்லையா? ஓட்டுவானுங்க. அவன் ஓட்டுறான், நீ ஓட்ட மாட்டீங்களா? வெல்கம் டு ரைட் வெஹிக்கிள் பிளாக்ஸ். வணக்கம்டா மாப்ள. வாங்க நேர்களா பாப்போம். சி நேர்களா என்ன பேர் சொல்றது தெரியல. விளாகரை பாப்போம். வெற்றி விளாகரா? வெற்றி நீ வெற்றி விளாகராடா? விளாகரா நீ? இல்ல சாப்ப ஏந்துரு. இல்லைன்னா ஏந்துரு. விளாகரை பாக்குறீங்களா? என்னண்ணா இது பூச்செடி? இது பூ பூக்கும். யாருமே கோமாளி பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ் எடுத்துன்னு வந்தியா? ப்ரெஷ் எடுத்து வந்த பேஸ்ட் எடுத்துன்னு வந்தியா? யாரும் எடுத்துன்னு வரல. அது எப்படி வெறும் ப்ரெஷ்லேயே தேய்ச்சிப்பியா? அவெல்லாம் ப்ரெஷ் எடுத்துன்னு வரல. அவர் ப்ரெஷ்ஷில் தேய்க்க மாட்டேன்னு வச்சுக்கோ, கையில் தான் தேய்ப்பாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கு பேஸ்ட் வேணும்ல. வா வேணும் வரலாம் எல்லாத்தையும். எங்கே வந்தாலும் இது ஒரு வேலை. ப்ரோ அப்படியே மாசா இருக்குண்ணா. டேய் சும்மாறா. சூர்யா இது சிங்கம் சூர்யா மாதிரி இருக்குண்ணா. சூப்பர் ஸ்டார் மாதிரிங்களா? ரைட் ஆளம் ப்ரோ. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போர் அடிச்சு உட்காந்து வச்சுட்டேன். நான் பார்த்தேன் நைட்டு 12 மணிக்கு ஆளை காணோம். இவர் எங்க பக்கத்துல இருந்தாரு, காணுமேன்னு பார்த்தேன். இவர் தான் வேலை பார்த்துருக்கீங்க. அப்படியா?
இப்போ அது நீங்கள் தெரிய பற்றி என்ன பண்ண போறீங்க? நீ சொல்றியா? எனக்கு எல்லா பழக்கமும் வாங்க போகலாம். எத்தனை போகணும் ரெஃபரில் இருக்க? அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. சொல்லி என்ன பண்ண போற? நல்லவங்க முடியாதவங்கள தூக்கி விடுற, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிற பழக்கம் இருக்கு. நான் சொன்னது நல்லவங்கள புரியல. என்னண்ணா அவ்வளோதான் அவ்வளோதான். நீ நல்லவனா இருக்கு கெட்டவனா இருக்கு, ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணிடுவேன். பேஜில போமா 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வீடியோ காமெடி பண்ணி மகிழ்விக்க போறீங்களா? காமெடி பண்ணி கிழிக்கிறீங்களா? கிழிக்கிறீங்க இப்போ காமெடி பண்ணி. நான் காமெடி பண்ணவா? நான் காமெடி பண்ணவா? நீங்க ஒரு காமெடி போகிறோம், குளிக்கிறோம், டான்ஸ் ஒன்று ஆடுறோம். ஆமாம், நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து டான்ஸ் பார்க்கலாம், அப்புறம் அப்படியே அவுட்டர் பார்க்கலாம், வர்ணனை பார்க்கலாம், நம்ம மூஞ்சி எங்களை பார்க்கலாம். ஆனால் காமெடி பார்க்க முடியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சரி, உனக்கு இதே பழக்கம் தானே? பெங்களூர்லேருந்து இங்கே சென்னையிலேருந்து இங்கே பெங்களூர் வந்தோம். உங்கள் அப்பா கால் பண்ணியா? நான் ஃபோன் பண்ணி சொல்லுடா, வந்துட்டேன், சேஃபா வந்துட்டேன், இங்கதான் இருக்கிறேன், தங்கிட்டேன் ரூம்ல. ஒரே ஒரு வார்த்தை நடா. வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு உங்க அப்பா? ஒரே ஒரு வார்த்தை, அப்பா பத்திரமா வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. நான் அப்புறம் சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா, அவ்வளோதான். அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. இதுக்கு தானே வாழ்றது, ஒரு வார்த்தைக்கு தானே வாழ்றேன். இதுவே இல்லைன்னா பிரதிகளா வாழ்றேன். யாருக்கு இன்னும் போன வச்சாரா? நான் பண்ணல, அவரே பண்ணாரு. மக்களே, பேஸ்ட் ப்ரஷ், சோப்பு கீப்பு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல எங்களை வேற ட்ரெஸ்ல பாப்பீங்க. வெற்றி அங்க பாரு, நம்ம ஸ்டைலா வராது. வெற்றியா சின்னசுவாமி ஸ்டேடியம் போனேன்னு வச்சுக்கியா, பாப்பா போய் ஒரு மேட்ச் விளையாட்டு வரா அப்படின்னு கூட உன்னை. ஆமாண்டா டேய். அப்படியா? அதுக்கு இந்த ட்ரெஸ் போடணும். கிரிக்கெட் ஆடுறது சுங்கி கட்டிட்டு போனா பேண்ட் எடுத்து வந்தேன், உப்பு புதிச்சு துவைக்காத பேண்ட்லாம் எடுத்துன்னு வந்துருப்பான். இங்க துவைச்சிக்கலான்ட்டு நீ என்ன பிளான் தெரியுமா? நீ ஃபுல்லா பெங்களூர் சுத்த போறோம். Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. Será un 3, rompe la pio. நோ, இந்த போஸ்டர் எல்லாரும் பாருங்க. அப்படி அந்த வானத்துல நானா இருக்குதா? டேய், வானத்துல பாக்கண்டா, தலைவனோட கோட்டடா இது. நான் ஸ்னேட்டக்கார ஓரம் பண்ண வராங்க பாரு. எத்தனை வருஷமா ஆர்சிபி ஃபேன் தெரியுமாடா? எத்தனை வருஷம்? 7 வருஷமா. 7 வருஷமா. நான் அப்பதான் கிரிக்கெட் 2017 இருந்து அப்பத்துல இருந்து விராட் கோலி தீவிரமான ஃபேன். இது ஒரு காஸ்டியூமா இல்ல தானே? ஆனா பெங்களூர் வரும் ஆர்சிபி அப்படின்றதுக்காக நான் பொண்ணு வந்துக்கிறேன். சூப்பர். டை ஹார்ட் ஃபேன்ஸ் நாங்களாம். விராட் கோலி பார்க்காத இடங்களே கிடையாதுண்ணா. ஆமா, பார்க்க இடம்னா வந்து பிளேசஸ் இல்லை, உச்சம் பேர் புகழ் பார்க்க இடமே கிடையாது. ஆனா அவருக்கே வந்து ஒரு வருத்தம், ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணேன். இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். என்னதான் வந்து அவன் ஆசைப்பட்டு எல்லாமே கிடைச்சாலும் ஒரு விஷயம் வந்து ஒருத்தனை வந்து ஏங்க வைக்கும். தப்பு ஆகுது எவ்வளோ இப்ப எங்க பார்த்தாச்சு, விராட் கோலி பார்த்தாச்சு, விராட் கோலி பார்த்தாச்சு, அடுத்து சாப்பிட போறோமா? விராட் கோலி இப்போ கூகுளில் பார்த்து நான் சொல்கிறேன். கூகுளில் பார்த்துலாம் சொல்றேன். நம்ம டிவில இந்த ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்களே, அந்த மாதிரி இருக்கு பில்டிங்கு. டிவியில் ராஜாக்கள் வந்தாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதாடா? புரியல, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஐயோண்ணே டேய் இப்போ நீ கன்னடி வச்சுக்கிற என்ன? இப்போ நம்ம வந்து இங்கே எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். யாரி பண்ணுறேன் சரியா? நான் தான் வந்து கர்நாடகா பெங்களூர் பாய். ஓகே பாய். ஒரு கூலிங் டான் பிரதர், ஸ்பெக்ஸ் கொடுங்க, ஸ்பெக்ஸ் கொடுங்க, ஸ்பெக்ஸ் கொடுங்க. பாய். எமர்ஜென்சி
அப்படி போயிடலாம் வாங்க. இங்க நீங்க பாய் விசாலா கப் நம்தே. நல்ல வேலை நாங்க பின்னாடி போட கரடி போயிட்டு இருக்கோம். ஓகே ஃபைனலி இல்ல நடுவுலி இது கொண்டோம். நடாது பெங்களூர் பேலஸ். Hace soltar acá el alrededor. Será un tres. Rompe la pio. Tostada en Bangalore. சொல்றா. டிக்கெட்டு 170 ரூபாய் ஒரு ஆளுக்கு. உள்ள போனா வீடியோ எடுக்க கூடாது. அப்புறம் உள்ள போயிங்க. இந்த பார்க் வேணா எடுத்துக்கலாம். இந்த பார்க்கு 270 ரூபாய் கொடுக்கணுமா? இந்த பார்க்கா உள்ள வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. அப்படியா? தனியா வீடியோ எடுத்து அலாட் பண்ணிடுறாங்க டைமிங். 10 நிமிஷம் கழிச்சு போவோம். இவங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அப்புறம் நம்மள அனுப்புவோம். மக்களுக்கு காட்டணும் கண்டிப்பா. அது காட்டத்தாவியா? இப்போ நம்மள மாதிரி ஆள்லாம் வர முடியாதுல்ல. அவங்க சார்பாக தான் நம்ம வந்திருக்கோம். அதனால உள்ள போய் காட்டணும். அதெல்லாம் என்ன இருக்குன்னு. எவ்வளோ நேரம் ஆகுமா? நான் போறேன்டா. இப்போ வீடியோ எடுத்தாங்க மக்களுக்காக போங்க. எவ்வளோ என்ன சொல்றாங்க? நீங்க போன என்ன சொல்றாங்க? உள்ள இல்ல இல்ல வீடியோ அலோட் இல்ல. இதோ இங்கே பாருங்க. எவ்வளோ டிக்கெட்டு? 270 ரூபா ஒரு ஆளுக்கா? போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். ராஜா கூட ஒரு ஸ்டெப் தான் வைப்பாரு. ஓகேவா? ஆனா ராணி அப்படி கிடையாது. ஓடுமா யாரு